வணக்கம். நாம கோடை காலத்துல ஏசிக்காகவும் குளிர்காலத்துல ஹீட்டருக்காகவும் நிறைய பணம் செலவு பண்றோம். ஆனா உங்க வீட்ல இருக்கிற மிக முக்கியமான கிளைமேட் கண்ட்ரோலர் உங்க ஏசி இல்ல, உங்க வீட்டோட சுவர்களும் மேற்கூரையும் தான் சொன்னா நம்புவீங்களா? குறைவான கரண்ட் பில் வைக்கும் இதமான வீட்டுக்கும் ரகசியம் ஸ்மார்ட் சிவில் இன்ஜினியரிங்ல இருக்கு. வெப்பம் எப்பவுமே சூடான இடத்திலிருந்து குளிர்ச்சியான இடத்துக்கு போகும். கோடை காலத்துல வெளியில இருக்கிற சூடு வீட்டுக்குள்ள வர முயற்சி பண்ணும். குளிர்காலத்துல உள்ள இருக்கிற சூடு வெளியே போக முயற்சி பண்ணும். இந்த வெப்ப பரிமாற்றத்தோட வேகத்தை குறைக்கிறதே ஒரு நல்ல வீட்டோட வேலை. இதுக்கு பேரு தான் தெர்மல் இன்சுலேஷன், அதாவது வெப்பத்தடுப்பு. சுவர்களை பத்தி பேசுவோம். புதுசா கட்டுற பில்டிங்குகள்ல செங்கலுக்கு பதிலா பெரிய சாம்பல் நிறத்துல லேசான பிளாக்குகளை பயன்படுத்துறத பாத்திருக்கீங்களா? அதுக்கு பேரு ஏஏசி பிளாக்ஸ். அதுக்குள்ள லட்சக்கணக்கான சின்ன சின்ன காற்றுப்பைகள் இருக்கும். காற்று வெப்பத்தை கடத்தாதுங்கிறதால இந்த பிளாக்குகள் ஒரு இன்சுலேட்டர் மாதிரி செயல்பட்டு சுவர்கள் வழியா வர வெப்பத்தை பெருமளவு குறைச்சிடும். கோடை காலத்துல வீட்டோட முதல் எதிரி மேற்கூரை தான். மொட்டை மாடியில ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறதன் மூலமா அது சூரிய ஒளியை பிரதிபலிச்சு சூட்ட உறிஞ்சிறத கணிசமா குறைக்கும். ஜன்னல்களுக்கு 2 அடுக்கு கண்ணாடி பயன்படுத்தும் போது நடுவுல இருக்கிற காற்று இடைவெளி ஒரு இன்சுலேட்டர் மாதிரி செயல்பட்டு வெப்பம் உள்ள வரதையும் வெளியே போறதையும் தடுக்கும். ஆக உங்க சுவர்களுக்கு சரியான பொருட்களை தேர்ந்தெடுக்கிறது, மேற்கூரைய பராமரிக்கிறது, நல்ல ஜன்னல்களை பயன்படுத்துறது மூலமா உங்க வீட்டுக்கு நீங்க ஒரு வெப்ப கவசத்தை உருவாக்குறீங்க. உங்க வீடு கோடையில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்துல கதகதப்பாகவும் இயற்கையாகவே இருக்கும். இதனால உங்க ஏசிக்கும் ஹீட்டருக்கும் வேலை குறைஞ்சு கரண்ட் பில்லுல பெரிய மிச்சமாகும், வாழ்க்கையும் வசதியா இருக்கும். நீங்க வீடு கட்டவோ புதுப்பிக்கவோ பிளான் பண்றீங்களா? இன்சுலேஷன் பத்தி யோசிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஆற்றல் சேமிப்பு ஐடியாக்கள் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வீட்டையும் பணத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய இது மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.